ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கேன். எனக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான். ட்ரெஸ்ஸஸ் என்ன சுடிதார் அனார்கலி டைப் தான் பார்க்க போகிறோம். இந்த அனார்கலி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து நான் தானில் கிளாத்து வாங்கி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு எங்கிட்ட வந்து நிறையா துப்பட்டாஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் ஆஃப் துப்பட்டாஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து டாப் தச்சதுக்கப்புறம் தான் துப்பட்டா வாங்குவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா துப்பட்டா வாங்கி அதுக்கு மேட்சிங்கான டாப் தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அதில் சில ட்ரெஸ்ஸஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேன். பார்க்கலாமா? இதுதான் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ட்ரெஸ். இது வந்து துப்பட்டா அண்ட் பாட்டம் வந்து நான் எல்லாமே வந்து இன்வர்ஸ் லெக்கின்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஆங்கிள் லெங்க் கிடையாது. கேதரிங் பேண்ட், லெக்கின், அப்புறம் இது வந்து டாப். எனக்கு ஒரு 4 மீட்டர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கிளார் வராது. இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு தெரியாமல் 4 மீட்டர்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால கிளார் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு எங்கேயுமே அட்டாச்மெண்ட் போட்டால் பிடிக்காது. ஜென்ரலி சைடாக எல்லாம் வந்து அனார்கலியில் வந்து நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் எல்லாம் போடுவாங்க. பட் என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து எனக்கு அட்டாச்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால மினிமம் 4.5 to 5 மீட்டர்ஸ் வாங்கினாதான் வந்து ரொம்ப கிளார் நல்லா வரும். 4 மீட்டர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா 1 கிளார் வரணும் அப்படின்னா அட்டாச்மெண்ட்ஸ் வரும். எனக்கு அட்டாச்மெண்ட்டே வேண்டாம், நீட்டாக வரணும் அப்படின்னா 4.5 to 5 மீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த ட்ரெஸ் ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து இது கூட 4 மீட்டர்ஸ் வாங்கினேன். ஸோ அதனால வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து ஃப்ளோர் லெங்த் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது நடக்கும் போதெல்லாம். அதனால மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கும் பார்த்தோம்னா கிளார் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா 4 மீட்டர்ஸ் தான் இது வாங்கியிருந்தேன் நான். ஸோ இது கிளாத் பார்த்தோம்னா ஜூட் மாதிரி இருக்கும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது கீழே வந்து இந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கோல்டு இதுவாக இருக்கும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு துப்பட்டா காமிக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட துப்பட்டா வந்து இதான். இது வந்து பெனாரஸ் டைப். அது பியூரா என்னன்னு எனக்கு தெரியல. பெனாரஸ் டிஜிட்டல் பிரிண்ட். ஸோ இது போட்டால் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் எங்கிட்ட இமேஜ் பிக்ஸ் கிடையாது. ட்ரை பண்ணுறேன். பிக்ஸ் இருந்தால் மட்டும் நான் உங்களுக்கு வந்து பிக்ஸ் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் போட்டால். சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் போடுறதுக்கு அழகாக இருக்கும். ஈவன் ரிசப்ஷன்ஸ் போடுறது கூட நீட்டாக இருக்கும். பாட்டம் சேம், எப்போவுமே வந்து லெக்கின்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பார்க்க போற செகண்ட் ட்ரெஸ். ஓகே, இதோட டாப் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்து 4 மீட்டர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஓரளவுக்கு கிளார் இருக்கும். இதோட கிளாத் பார்த்தோம்னா சாட்டின் கிளாத் நினைக்கிறேன். நல்லா இருக்கும், ஷைனிங்காக டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மேட்சிங் துப்பட்டா நான் மேட்சிங் துப்பட்டா வந்து டஸ்ஸர் துப்பட்டா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக பியூர் டஸ்ஸர் துப்பட்டா டிஜிட்டல் பிரிண்ட். ஸோ அந்த பாட்டம் எல்லாம் வந்து மேக்ஸிமம் நான் வந்து டாப்போட கலர் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேராக தான் வந்து துப்பட்டா கலர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதான் இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ட்ரெஸ் இது வந்து Mangalgiri cotton and pure cotton and plain Mangalgiri cotton top.
ஓகே. அண்ட் பாட்டம் வந்து சேம் செல்ஃப் கலர் பிங்க் கலர் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் துப்பட்டா பார்த்தோம்னா கோட்டா துப்பட்டா வித் எம்ப்ராய்டரி டிஜிட்டல் பிரிண்ட். ஓகே, நம்ம பார்க்கலாம் டாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து பிளைனா இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்டா இருக்கும், போட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் பிக் என்கிட்ட இருக்கு, நான் முடிஞ்சா இந்த வீடியோல அட்டாச் பண்றேன். ஓகே, ஸோ இப்படிதான் இருக்கு. இதுவும் 4 மீட்டர்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் அந்த டைம்ல. ஸோ இதெல்லாம் 4 மீட்டர்ஸ்க்கும் அந்த 5 மீட்டர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் நான் அடுத்த ட்ரெஸ்ல நான் காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ நல்லா வந்து 4 மீட்டர்ஸ் கிளார் கொஞ்சம் கம்மியா வரும். எல்லாமே வந்து லைனிங் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவான். வித்தவுட் லைனிங் போட்டோம்னா அந்த ஒரு நீட்டா இருக்காது, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் வந்து லைனிங் இருக்கும். ஸோ சில ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்து நான் டபுள் லைனிங் கூட போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஜார்ஜெட் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது டபுள் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். துப்பட்டா பார்க்கலாம். ஸோ இதோட துப்பட்டா சொன்ன மாதிரி கோட்டா துப்பட்டா எல்லாமே இப்படி டிஜிட்டல் பிரிண்ட் இருக்கும். இந்த லேஸ் கூட கிடையாது. இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி நினைக்கிறேன். மிஷின் எம்ப்ராய்டரி இந்த 4 சைட்ஸ் இப்படி மிஷின் எம்ப்ராய்டரி வந்திருக்கும். பிங்க் அண்ட் லைட் சீ கிரீன் நினைக்கிறேன். அப்படி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் சொன்ன மாதிரி எப்பவுமே இந்த துப்பட்டாக்கு இந்த ட்ரெஸ் தான், அந்த ட்ரெஸ்க்கு இந்த துப்பட்டா தான் அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலாக பிடிக்கும் போது நான் துப்பட்டா வாங்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம டாப் ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு மேட்ச் ஆகும். இதெல்லாம் வந்து நான் பிளான் பண்ணி வாங்கினதே கிடையாது. இந்த டாப் வாங்கின ஒரு 1 இயர் கழிச்சு தான் இந்த துப்பட்டா வாங்கினேன். ஃபைனலாக நம்ம வச்சு பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வாங்கின துப்பட்டா நான் வேற ஆக்சுவலி மங்களகிரி பட்டுல தான் வாங்கியிருந்தேன். பட் ஃபைனலாக வந்து அந்த மங்களகிரி பட்டு விட இந்த டிஜிட்டல் பிரிண்ட் துப்பட்டா, சாரி இந்த கோட்டா காட்டன் துப்பட்டா தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காட்டன் கூட கிடையாது, இந்த சில்க் காட்டன் டைப்ல இருக்கு, பியூர் காட்டன் கிடையாது துப்பட்டா. ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்க. ஸோ இப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாம். நம்ம பார்க்க போற அடுத்த ட்ரெஸ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, ஆரஞ்சு கலர் சேம் கிளாத் தான். பட் அதுல பார்த்தோம்னா அந்த சின்ன சின்ன புட்டாஸா வந்திருந்தது. இதுல பார்த்தோம்னா அந்த காப்பர் கலர்ல அந்த கோல்டன் ஜெரி மாதிரி வந்திருக்கு. இது வந்து தான்ல வாங்கிதான். இந்த ட்ரெஸ் வந்து 4.5 மீட்டர். ஸோ இது எவ்வளோ கிளார் வந்திருக்குன்னு பாருங்க. அந்த பாட்டம் பார்த்தோம்னா சேம் டாப் கலர் தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து எப்போ வாங்கியிருந்தேன், அந்த ஃப்ளிப்கார்ட்ல தான் இது வாங்கினான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 7 இயர்ஸ் பேக் வந்து ஃப்ளிப்கார்ட்ல தான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கும் கான்ட்ராஸ்டாக நல்லா இருக்கும். இந்த டாப்க்கு வந்து எந்த ஒரு துப்பட்டா போட்டாலும் நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ஃபுல் டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டாப் பார்த்தோம்னா இது வந்து 4.5 மீட்டர் இருக்கு இல்லையா. ஸோ எவ்வளோ கிளார் வரும் பாருங்க. என்ன அதெல்லாம் வந்து 1 சைடு நான் இப்படி பிடிச்சாவே கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து 2 சைட்ஸ் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். தெரியுதா? 4.5 மீட்டர் வாங்கணும் அப்படின்னா இவ்வளோ கிளார் வரும். 4 மீட்டர்ஸ்க்கும் 4.5 மீட்டர்ஸ்க்கு அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ்க்கும் வந்து அட்டாச்மெண்ட்ஸே இருக்காது. நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணா இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதுதான். நம்ம ரெடிமேட் வாங்கினாலும் வந்து 2,500-3,000 இல்லாமல் கம்ப்ளீட் செட் நல்லா வராது. பட் அதுலேயும் வந்து நம்மளுக்கு மிடில் அட்டாச்மெண்ட்னு சொல்லிட்டு அதுன்னு இதுன்னு எல்லாம் வரும். ஸோ இது வந்து நம்ம கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் படும். பட் ஆனால் ரொம்ப நாள் வரும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக லைனிங் எல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட துப்பட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட துப்பட்டா வந்து இதுவும் பார்க்கறதுக்கு கோட்டா காட்டன் மாதிரி தான் இருக்கும். லைன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைப்ஸ் செல்ஃப் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். அண்ட் செல்ஃப்ல இந்த லீஃப் பேட்டர்ன்ல இருக்கும். பட் ஆனால் இது பார்த்தா கோட்டா கிடையாது, சம்திங் சில்க் காட்டன் டைப் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுல கிரீன் கலர் இன்னும் ஃப்ளிப்கார்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். 7 இயர்ஸ் பேக் நான் வாங்கியிருந்தேன். பட் இன்னும் இந்த மாடல் இருக்கு. எப்போ ரீசெண்டா பார்த்துருக்கேன், கிரீன் கலர்ல பார்த்தா. இந்த துப்பட்டா கூட பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கும். 7 இயர்ஸ் ஆச்சு இந்த துப்பட்டா நான் வாங்கி.
ஆக்சுவலா இந்த ஒரு துப்பட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரெஸ்ஸஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படிதான் அவுட்புட். நல்லா இருக்கா? ஆக்சுவலா இந்த ட்ரெஸ்ஸோட பிக் என்கிட்ட கிடையாது. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் ட்ரெஸ், இதுதான் ஃபைனல் ட்ரெஸ். எனக்கு பிடிச்ச ரொம்ப 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 நல்லா இருக்கும். இந்த ட்ரெஸ் வந்து ரிசப்ஷனுக்கு கூட போட்டிருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த கிராண்ட் ரிச் லுக் இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து துப்பட்டா நான் தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ நம்ம பார்த்த ஆரஞ்சு அண்ட் எல்லோ ட்ரெஸ் பார்த்தோம் இல்லையா, அதே கிளாத் ஜூட் சில்க் மாதிரி இருக்குங்க. எனக்கு எக்ஸாக்டாக இது சொல்ல தெரியல. கிளாத் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃபேன்சி டைப்பாக இருக்கும். கோல்டு அண்ட் சில்வர் லைன்ஸ் ரெண்டுமே இருக்கும். இதுதான் டாப் அண்ட் வந்து பாட்டம் சேம் லெக்கின் தான். அண்ட் துப்பட்டா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு எனக்கு வந்து வேற எந்த கான்ட்ராஸ்ட் துப்பட்டா போட்டாலும் நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சேம் லெக்கின் வாங்குற சேம் பிராண்ட்லேயே என்ன பண்ணேன்னா துப்பட்டாவும் இருந்தது. ஸோ இது வந்து ட்வின் பேர்ட்ஸ்லேயே சேம், நம்மளுக்கு ட்வின் பேர்ட்ஸில் எல்லாம் வந்து கலர் நேம் கொடுப்பாங்க, அதே கலர் நேமில் வந்து துப்பட்டா இருந்தது. ஸோ நான் வந்து இது பிளெயின் துப்பட்டா நான் வாங்கி இந்த குந்தன்ஸ் கூட கிடையாது, இந்த ஸ்டோன்ஸ் டைப் இருக்கும். ஸோ அது வாங்கி நான் ஒட்டியிருந்தேன். ஸோ இந்த துப்பட்டாக்கு அது ஒட்டினதுனால கொஞ்சம் வெயிட்டான மாதிரி இருந்தது. சிங்கிள் ஃபீட் போடும்போது வந்து அந்த வெயிட்டா நம்ம ஃபேன்சி துப்பட்டாக்கு எவ்வளோ வெயிட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தது. நார்மலாக ஷிஃபான் துப்பட்டா எல்லாம் வந்து நம்ம எப்படியே சுருங்குற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது ஒட்டினதுனால கொஞ்சம் வெயிட் வந்து ஃப்ரில் அந்த கீழே கொஞ்சம் என்ன சொல்றது வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. கேரி பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நம்ம டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வந்து 4.5 மீட்டர். சரிதா? 4.5 மீட்டருக்கு எவ்வளோ கிளார் வரும் பாருங்க. நான் ஃபுல் கிளார் காமிட்டு ட்ரை பண்றேன். 4.5 மீட்டர். டாப் லைனிங் போட்டிருக்கேன். கீழே பாட்டம்ல எல்லாத்துக்குமே நான் வந்து ஜிக்ஸாக் தான் பண்ணியிருக்கேன். மடிச்சு தச்சா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால எல்லாத்துக்குமே ஜிக்ஸாக் தான் பண்ணியிருக்கேன். ஸோ துப்பட்டா காமிக்கிறா பாருங்க. தெரியுதா? இப்போ நான் போட்டா வந்து ஜஸ்ட் சிம்பிளா நம்ம நார்மலா எதுவுமே ஒட்டாம வந்து ஜார்ஜெட் இல்ல ஷிஃபான் துப்பட்டா போட்டோன்னா அப்படியே லேஸா இருக்கும். பட் இது ஒட்டினதுனால கொஞ்சம் வெயிட் கூடி இந்த சைட்ல நம்ம போடும்போது இப்படியே கிளாஸியா இருக்கும், வெயிட்டா இருக்கும். வெயிட்டா இருந்ததுனால கீழே விழாது. தெரியுதா? நான் எந்த ஒரு பின் வைக்கலாம். அதெல்லாம் ஒட்டினதுனால வெயிட்னால கீழே அப்படியே விழாம ஸ்டிஃபா இருக்கும். நம்ம சும்மா இப்படி வச்சாவே நல்லா இருக்கும், இல்ல சிம்பிளா இப்படி போட்டாலும் வெயிட்டா இருக்கும். கீழே கூட பாருங்க, கார்த்திகெல்லாம் வந்து அது பறக்காம அப்படியே இருக்கும். ஸோ ஃபுல் செட் பார்க்கலாம். இதான் ஃபைனல் அவுட். எப்படி இருக்கு? ஆக்சுவலாக ரிசப்ஷனுக்கு போட்டிருந்தா ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. சிம்பிள் நெக் செயின் போட்டுட்டு இந்த ட்ரெஸ் போட்டுன்னா நீட்டாக ரிசப்ஷன்ஸுக்கு கூட போட்டு போடலாம். அவ்வளோ நல்லா கிராண்டாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.